ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் அளவு கொண்ட கடலையை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 மராத்தி மூக்கு, 1 அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஞ்ச வெந்தயக்கீரை, கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற அந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். அந்த பருப்பு எல்லாமே மூழ்கிற அளவு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது குக்கரில் விசில் வரும்போதே அப்படியே வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, எல்லா வகையான புலாவோட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.